குடும்பத்துல மாத்திரம் பாருங்க, இந்த உண்மைன்றது ரொம்ப முக்கியங்க. கணவனை மனைவி நம்புறது, மனைவியை கணவன் நம்புறது, இதுல காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அந்த உண்மைக்கு நாம எடுத்துக்காட்டாக உதாரணமா இருக்கணும். கர்த்தரும் பாருங்க, சாதுரியத்திற்கு சாமர்த்தியத்துக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்ல. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. உண்மை உள்ள மனுஷன். நீங்க குடும்பத்துல ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்களாம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன். பொய் சொல்லி எல்லாம் பிழைச்சுக்கலாம், பொய் சொல்லி எல்லாம் சம்பாரிச்சிடலாம், பொய் சொல்லி பிறல் ஆயிடலாம். இந்த கனவை தயவு செய்து நீங்க உங்ககிட்ட எடுத்துருங்க. நான் இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல பார்த்த வரைக்கும் இந்த பொய் சொல்லி சம்பாதிச்சு காரியங்களை ரொம்ப சாமர்த்தியமா காய் நகர்த்தின ஆளுங்கெல்லாம் இதுவரைக்கும் வாழ்ந்ததை நான் பார்த்தது கிடையாது. அவங்க பிள்ளைங்கெல்லாம் வாழ்ந்து வளர்ந்ததை நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அவங்க நினைப்பாங்க உலகத்துல எல்லாருமே ஏமாளி, நம்ம தான் கெட்டிக்காரன் நினைச்சு ரொம்ப சாதுரியமா வேலை செய்யறாங்க பாருங்க. இவங்களை ஏமாத்திருக்க அவன் பிள்ளை ஒருத்தர் இருப்பான். இதை நான் கண்ணால பார்த்திருக்கேன். எல்லாத்தையும் மொத்தமா சுரண்டி எடுத்துட்டு எல்லாரையும் ஏமாத்தி பிழைச்சு எல்லாம் சேர்த்து சம்பாரிச்சு என்கிட்ட தான் எல்லாருக்கும் நினைக்கிறாங்க பாருங்க. அத்தனையும் நாசமாக்குறதுக்குன்னு ஒருத்தன் பின்னாடி வருவான். மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஏமாத்துறவங்களை ஏமாத்திட்டு ஓடுறதுக்குன்னு அவன் இருப்பான். இது நடக்கும், இது உண்மை.